வணக்கம். மட்டநகர் மறைமாவட்ட மறை அறிவி செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை கிளமண்ட் அன்னதாஸ். செய்தி வாசிப்பவர் நான் வெனிஷியா தில்லைநாதன். நான் மதிவதனி நிஷாந்தன். முதலில் தலைப்பு செய்திகள். தன்னாமுனை புனித சூசியப்பர் ஆலய அன்னதான திருவிழாவானது 22/3/2026 அன்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு தூய மரியாள் பேராலயத்தில் கிறிஸ்துமா எண்ணெய் மந்திரிக்கும் திருப்பலி 31/3/2026 அன்று மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நிதி நிர்வாக அலுவலகம் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 31/3/2026 அன்று திறந்து வைக்கப்பட்டது. பெரிய உப்பொடை தூய லூர்து எண்ணெய் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பங்கு பணிமனை மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 1/4/2026 அன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அன்னை திரேசா ஆலயம் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 1/4/2026 அன்று திறந்து வைக்கப்பட்டது. பனிச்சேடி அனைத்துலக நாடுகளின் அன்னை ஆலயத்தில் புனித வியாழன் வழிபாடுகள் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. வாகரை புனித பேதுரு ஆலயத்தில் புனித வெள்ளி மாலை வழிபாடுகள் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. புளியந்தீவு தூய மரியாள் பேராலயத்தில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மூத்த குருவாகிய அருட்தந்தை ஆண்டனி லியோ அடிகளார் 5/4/2026 அன்று இறை பதம் அடைந்தார். சத்துருக்கொண்டான் இறையிறக்க திருத்தல 11வது வருடாந்த திருவிழாவானது 12/4/2026 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வடக்கு கிழக்கு ஓய்வு நிலை ஆயர்கள் மற்றும் மூத்த குருக்களை கௌரவிக்கும் நிகழ்வானது 20/4/2026 அன்று திருகோணமலை மறைமாவட்டத்தில் இடம்பெற்றது. இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலயத்தில் பெரியவள்ளி சிலுவை பாதை முதன்முறையாக ஆண்டவரின் பாடுகளின் நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வித்தியாசமான முறையில் நடைபெற்றது. தேசிய இளையோர் சம்மேளனத்தின் 85வது மாநாடு மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் நடைபெற்றது. தொடர்பென விரிவான செய்திகள். தன்னாமுனை புனித சூசியப்பர் ஆலய அன்னதான திருவிழாவானது சொமஸ்கன் சபை துறவியான பங்கு தந்தை அருட்தந்தை ரோயல் பெர்னாண்டோ அடிகளாரின் தலைமையிலும் பங்கு பேரவையின் ஒழுங்குபடுத்தலிலும் 22/3/2026 அன்று சிறப்பாக இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியானது மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை எம் ஸ்டானிஸ்லோஸ் அடிகளாரின் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலினை ஒப்புக்கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அன்பும் பகிர்வும் நிறைந்த பாரம்பரிய அன்னதான நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அயல் பங்குகளில் இருந்தும் மக்கள் இன மத வேறுபாடுகளை தாண்டி குடும்பமாக இவ் அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு தூய மரியாள் பேராலயத்தில் கிறிஸ்மா அன்னை மந்திரிக்கும் திருப்பலியும் அருட்பணியாளர்கள் தமது வாக்குறுதிகளை புதுப்பித்தல் சடங்கும் 31/3/2026 அன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஏனைய குருக்களும் இணைந்து திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். இத்திருப்பலியில் மறைமாவட்டத்தில் உள்ள இருபால் துறவிகளும் பொது நிலையினரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நிதி நிர்வாக அலுவலகம் மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை எம் ஸ்டானிஸ்லோஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 31/3/2026 அன்று ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதர சகோதரிகள், அலுவலக பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெரிய உப்படை தூய லூர்து அன்னை ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பங்கு பணிமனை மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 1/4/2026 அன்று ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வினை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஐ ஜெமில்டன் அடிகளார் பங்கு பேரவையோடு இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார், மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை எம் ஸ்டானிஸ்லோஸ் அடிகளார், மட்டக்களப்பு மறைமாவட்ட திட்டமிடல் பொறுப்பாளர் அருட்தந்தை ஜென்சன் லோயிட் அடிகளார் மற்றும் ஏனைய குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் தேற்றாத்தீவு புனித ஜூதா ததேயு ஆலய பங்கிற்குட்பட்ட களுவாஞ்சிக்குடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அன்னை திரேசா ஆலயம் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 1/4/2026 அன்று ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை தேவதாசன் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் மட்டக்களப்பு மறைமாவட்ட காணி மற்றும் உடைமைகளுக்கு பொறுப்பான அருட்தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் அடிகளாரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன. திருப்பிடம் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது. இத்திருப்பலியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர், மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர், மறைக்கோட்ட முதல்வர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கிலங்கையில் அன்னை திரேசாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதலாவது தேவாலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பனிச்சேடி அனைத்துலக நாடுகளின் அன்னை ஆலயத்தில் புனித வியாழன் வழிபாடுகள் 2/4/2026 அன்று மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ஸ்லோஸ் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் புனித வியாழன் வழிபாடுகள் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது. ஆயர் அவர்களினால் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு இறுதியில் நற்கருணை இடமாற்ற பவனியும் இடம்பெற்றது. இத்திருப்பலியை பனிச்சேடி திராய்மடு இறைமக்கள் கலந்து கொண்டனர். 3/4/2026 அன்று வாகரை புனித பேதுரு ஆலயத்தில் புனித வெள்ளி மாலை வழிபாடுகள் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை அலன் ராஜ் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் வழிபாடுகள் இடம்பெற்றன. புளியந்தீவு தூய மரியாள் பேராலயத்தில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலியானது பங்கு தந்தை லெஸ்லி ஜேகாந்தன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது.
அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். இத்திருப்பலியில் அருட்சகோதர சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அருட்தந்தை ஜோசப் ஆண்டனி லியோ அடிகளார் 5/4/2026 அன்று சத்ரகொண்டானில் அமைந்துள்ள அன்பின் இல்லத்தில் காலமானார். அருட்தந்தை லியோ அடிகளார் 18/4/1940 அன்று மட்டக்களப்பு புளியந்தீவில் காலம் சென்றவர்களான திருமதி அந்தோணி பிள்ளை மற்றும் பியட்ரிஸ் செலர் ஆகியோருக்கு கடைசி மகனாக பிறந்தார். அருட்தந்தை லியோ அடிகளாரின் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்த மறைந்த அருட்தந்தை வெபர் அடிகளார் அன்றைய திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த மறைந்த பேரருட்தந்தை இக்னேசியஸ் கிளெனி ஆண்டகையிடம் அறிமுகம் செய்து குருமடத்தில் இணைந்து குருத்துவ பயிற்சியினை மேற்கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். இவர் புரட்டாதி மாதம் 20ஆம் திகதி 1974ஆம் ஆண்டு திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் குருவாக மறைந்த முன்னாள் ஆயர் LR ஆண்டனி ஆண்டகையினால் திருளிப்படுத்தப்பட்டார். இவருடைய குருத்துவ பணியானது 1974இல் மூதூர் வாகரை பணித்தலங்களில் உதவி பங்கு தந்தையாக பணியேற்று ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து மட்டநகர் தூய மரியாள் இணை பேராலயத்தில் இணை பங்கு தந்தையாகவும், சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தல நிர்வாக குருவாகவும், திருகோணமலை மறை மாவட்டத்தில் சின்னக்கடை குவாடலூப்பே அன்னை ஆலயம், மூதூர் புனித அந்தோணியார் ஆலயம் மற்றும் நிலாவளி, கன்னியா, அன்புவழிபுரம், அலஸ்தோட்டம் போன்ற பங்குகளில் பங்கு தந்தையாகவும், மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் கல்முனை திரு இருதயநாதர் ஆலயம், பொத்துவில் புனித அந்தோணியார் ஆலயம் போன்ற பங்குகளில் பங்கு தந்தையாகவும், சத்ரகொண்டான் இறையிறக்க திருத்தல நிர்வாக குருவாகவும் பணியாற்றினார். அத்தோடு மட்டக்களப்பு பிராந்திய கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், இளைஞர் ஆணைக்குழு, திருகோணமலை மேய்ப்பு பணி நிலையம், திருமலை பிராந்திய குடும்ப அப்போஸ்தலிக்க பணியகம் போன்ற ஆணைக்குழுக்களுக்கு இயக்குனராகவும், அதனைத் தொடர்ந்து 1/5/1976இல் இவர் திருமலை மறைமாவட்ட ஆயரின் செயலாளராகவும், திருமலை எகட் நிறுவன இயக்குனராகவும், இறுதியாக சத்ரகொண்டானில் அமைந்துள்ள அன்பின் இல்லத்தின் வதிவிட பொறுப்பாளராகவும் பணிகளை பொறுப்பேற்று அர்ப்பணிப்புடன் செய்து முடித்தார். மறைந்த அருட்தந்தை அவர்கள் குருவாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். அவரது பூதவுடலானது 7/4/2026 அன்று செவ்வாய்க்கிழமை ஆயர் இல்லத்திலிருந்து தூய மரியாள் பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் திருகோணமலை மறைமாவட்ட அதிவந்தனைக்குரிய ஆயர் நோயர் இமானுவேல் ஆண்டகையின் தலைமையில் இரங்கல் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு பின் ஆலையடி சோலை கத்தோலிக்க சேமக்காலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சத்ரகொண்டான் இறையிறக்க திருத்தல 11வது வருடாந்த திருவிழாவானது திருத்தல நிர்வாக குரு பிரைனர் செலர் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் 12/4/2026 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவிழா திருப்பலியினை மட்டக்களப்பு மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் ஒப்புக் கொடுத்தார். அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். 11/4/2026 அன்று சனிக்கிழமை மாலை திருப்புகழ் மாலை, நற்கருணை ஆசீர் என்பன இயேசு சபை துறவியான அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. திருவிழா நிறைவில் திருப்பண்டம் பவனியாக ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. இத்திருவிழா திருப்பலியில் இறைமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு ஆயர் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 4 மறைமாவட்டங்களைச் சேர்ந்த மூத்த குருமார்களுக்கான விசேட ஒன்றுகூடல் நிகழ்வானது 20/4/2026 அன்று திருகோணமலை மறைமாவட்டத்தில் இடம்பெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மறைமாவட்டங்களின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக பணிக்கும்
ஓய்வு பெற்ற ஆயர்கள் மற்றும் மூத்த குருக்கள் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பையும் அவர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பையும் பாராட்டி கௌரவிக்கும் ஒரு உன்னத நிகழ்வாக இது அமைந்திருந்தது. யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய 4 மறைமாவட்டங்களை சேர்ந்த ஓய்வு நிலை ஆயர்கள், குரு முதல்வர்கள், மூத்த குருக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல தசாப்தங்களாக சவால்களுக்கு மத்தியில் அர்ப்பணிப்புடன் இறை பணியாற்றிய ஆயர்கள் மற்றும் குருக்களின் சேவையை பாராட்டி நன்றி செலுத்தி கௌரவிக்கப்பட்டனர். மறை மாவட்டங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையிலும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் இந்த ஒன்றுகூடல் அமைந்திருந்தது. தமிழ் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சி பாதையில் தடம் பதித்த ஆயர்கள், மூத்த குருக்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக இது வரலாற்றில் இடம் பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலயத்தில் பெரியவள்ளி சிலுவை பாதை கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தின் தலைமையில் முதன்முறையாக ஆண்டவரின் பாடுகள் நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வித்தியாசமான முறையில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு மக்களின் ஒத்துழைப்போடும் பங்குத்தந்தை அருட்தந்தை சி.வி. அன்னதாஸ் அடிகளாரின் வழிகாட்டுதலுடனும் சிலுவை பாதை தியானம் மிகவும் தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது. இதில் பல இறைமக்கள் கலந்து கொண்டு சிலுவை பாதையினை தியானித்தனர். தேசிய இளையோர் சம்மேளனத்தின் 85வது மாநாடு மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் அமைந்துள்ள தன்னாமுனை மியானி நகரில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதி வணக்கத்திற்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் 24/4/2026 அன்று மிகவும் சிறப்பாக ஆரம்பமானது. இலங்கை கத்தோலிக்க இளையோர் சம்மேளன அப்போஸ்தலிக்க ஆணைக்குழுவினது பொறுப்பு வாய்ந்த ஆயர் ஆண்டன் வைமன் குருஸ் ஆண்டகை அவர்கள் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்வில் மன்னார், யாழ்ப்பாணம், சிலாபம், பதுளை, ரத்னபுரி, திருகோணமலை, காலி, கண்டி, குருநாகல், அனுராதபுரம், கொழும்பு ஆகிய மறைமாவட்டங்களை சேர்ந்த இயக்குநர்கள் மற்றும் இளையோர்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டினை மட்டக்களப்பு மறைமாவட்ட இளையோர் சம்மேளன இயக்குனர் அருட்தந்தை ஆண்டனி டிலிமா அடிகளார் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மட்டநகர் மறைமாவட்ட மறை அறிவு செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.